உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க, திருமணம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க, அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. இந்த 9 பாதத்திலையும் பிறந்தவங்க மகர ராசி அன்பர்கள். இந்த மகர ராசிங்கிறது காலபுருஷ ராசிக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்து அதிபதி சனி. சனியை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரகனாக இருக்கிறனால கடினமாக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து பாடப்படக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மனிதர்கள் மகர ராசி என்பவர்களாக இருப்பாங்க. அந்த மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு பிறருக்கு உபகாரம் செய்கிறதுல முதன்மையான இடத்துல இருப்பாங்க. இதனால் மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் பல பேர் தன்னோட வாழ்க்கையை அடுத்தவங்களுக்கு அர்ப்பணித்து தன்னோட வாழ்க்கையை இழந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனிங்கிற பேரில் மிகப்பெரிய லாங் டைம் 7.5 வருஷம். இந்த 7.5 வருஷமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தொட்டு செஞ்சீங்கனாலும் சரி, 7.5 சனி கெடுக்குதோ இல்லையோ 7.5 சனி கெடுத்துருங்கிற பயத்தினால இந்த காரியத்தை தள்ளி தள்ளி போட்டு நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க, ஏமாந்துருப்பீங்க. அந்த 7.5 வருட காலம் முடிந்து வரக்கூடிய 2025லேருந்து 2027 வரைக்கும் சனி பயிற்சி உங்களுக்கு நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கெட்ட பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் 2.5 வருஷமாக, அதாவது 7.5 வருஷத்தில் கடைசி 2.5 வருஷமாக எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நாங்கள் சொல்கிறோங்க. நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லையும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகுன்னு புரிஞ்சுங்க. கடந்த 2.5 வருஷமாக மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அந்த சனி 7.5 சனிங்கிற பேரில் விலகக்கூடிய இடத்துல 2.5 வருட காலமாக இருந்த ஒரு காரணத்தினால பல மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியத்தை, சுப காரியத்தை, சுப நிகழ்ச்சிகளை, தொழில் தொடங்குறத இதெல்லாம் தட்டி கிடைச்சிருப்பீங்க. உண்மையாலுமே 7.5 சனியை பற்றி இப்போதைக்கு நாங்கள் பேச விரும்பல. ஏன்னா முடிஞ்ச காரணத்தினால 7.5 சனி எல்லா மனிதர்களுக்கும் கெடுக்காது. தனி மனித ஜாதகம் தான் எல்லாருக்குமே செயல்படும். யாருக்கு இந்த 7.5 சனி நடந்த காலத்தில் மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேர்க்கை கிடச்சிது, வீடு வாங்கினீங்க, நிலபலங்கள் பிடிச்சிங்க, வாகனம் வாங்கினீங்க, திருமணம் முடிச்சிங்க, சுபகாரியம் சுப நிகழ்ச்சி செஞ்சீங்க, இப்படிப்பட்ட மனிதர்களும் தாராளமாக கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க. ஏன்னா எல்லா மனிதர்களுக்குமே ஒரு பயம் இருக்குது, 7.5 சனி வந்தாமே என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போயிருன்ட்டு. 7.5 வருஷங்கிறது மிகப்பெரிய லாங் பீரியடு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா கெட்ட விஷயங்களை அத்தனையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு இது 7.5 சனினால் நடந்துச்சு நம்ம வாழ்க்கை நம்மளே கெடுத்துக்கிறோம். உண்மையாலுமே மிகப்பெரிய லாங் டைமில் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இரண்டுமே கலந்து தான் நம்ம வாழ்க்கை நடந்திருக்கும். ஆனால் நல்ல விஷயங்களை ஒதுக்கி வச்சுறோம், கெட்ட விஷயங்களை கையில் எடுத்துக்கிறோம். இது 7.5 சனி நடந்துச்சுன்னு நம்மளாவே நம்புகிறோம். அப்போ உண்மையாலுமே கடந்த காலத்தில் எல்லா மனிதர்களும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. ஒரு 30% மனிதர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தைப்பட்டிருந்தாலும் கூட 70% மனிதர்கள் 7.5 சனி மூலயமா மிகப்பெரிய நல்ல பலன்களை அனுபவிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை மட்டும் கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க. அதே போல் இந்த மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் பொழுது எப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்துருப்பாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, சனி உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தால் கூட சனி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு கெடுப்பார். சனி எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்தையும் கெடுப்பார். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம், கண், பல், பேச்சு, வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ பிரச்சனையினால் பிரச்சனைகள் ஏற்படுறது, குழந்தைகளோட கல்விக்காக சில காலம் பிரிஞ்சு இருக்கிறது, வேலை நிமித்தமாக கணவனோ மனைவியோ குடும்பத்துக்குள்ளே பிரிஞ்சு இருக்கிறது, இப்படிப்பட்ட விஷயத்தையும் சில நபர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் அந்நிய மனிதர்களோட பேச்சை கேட்டுட்டு குடும்பத்துக்குள்ளே கலகம் ஏற்பட்டு கணவனும் மனைவியும் சில காலம் பிரிஞ்சிருந்திருப்பீங்க. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை கண்டிப்பாக கெடுப்பார். இன்னும் ஒரு சிலருக்கு பல்லில் பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை, முடியில் பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட்டு இதற்கான மருத்துவ செலவு நிறைய ஏற்பட்டிருக்கும். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்தாவே கண், பல், முடி, பேச்சு இதெல்லாம் கெடுப்பார். அப்படிங்கிறனால இப்படிப்பட்ட விஷயத்தின் மூலமா கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் சொல்ல வாக்கை காப்பாற்றுறதுக்காக கடன்காரனாகவே மாறி இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு சிக்கிறது, கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க முடியாமல் நிறைய சங்கடப்படுறது, நீங்கள் வாங்கின இடத்துல கொடுக்க முடியாமல் சிரமப்படுறது, இப்படிப்பட்ட விஷயத்தை கடந்த காலத்தில் மகர ராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதற்கடுத்தபடியாக சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடங்கிறது குழந்தைகளுடைய ஒழுக்கம், கல்வி, மாதுருஸ்தானம், நிலபலஸ்தானம், வாகனஸ்தானம். அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது வீடு கட்டிட்டு கடன்காரனாக மாறி இருக்கிறது, வாங்கிட்டு டியூ கட்ட முடியாமல் சிரமப்படுறது, தாயாருக்கான மருத்துவ செலவு, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் குறையிறது, ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் கூட நட்புங்கிற பேரில் பேரை கெடுத்துக்கிறது,
இப்படிப்பட்ட விஷயத்தையும் கடந்த காலத்தில் மகர ராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. சனி தன்னுடைய 7ஆம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்தார். வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகணும்னு போயிட்டு வேலையில் திருப்தி இல்லாமல் ஒரு சில மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தாயகம் திரும்பியிருப்பீங்க. ஒரு சிலர் போயிட்டுமே கடன் வாங்கிட்டுமே வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த தீராத கடனை தீர்க்கிறதுக்காக உங்களே அடமானம் வச்சு அங்கே கிடைக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்ருப்பீங்களே தவிர திருப்தியான வேலையை செஞ்சிட்ருக்க மாட்டீங்க. அப்போ மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கடந்த காலத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போயிருந்தாங்களோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு 30% மனிதர்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். சனி தன்னோட 10ஆம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமாக இருக்கக்கூடிய விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவத்தை பார்த்தார். அப்போ விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவத்தை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள், விரும்பின விஷயங்கள், உங்களோட அபிலாசைகள் அத்தனையும் தள்ளி போயிருக்கும். எல்லா விஷயமே நம்ம கைக்கு வர மாதிரி தெரியும், ஆனால் வராது, தள்ளி தள்ளி போயிருக்கும். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நிறைய சங்கடத்தையும் வலிவேதனையும் மகர ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக 30% மனிதர்களுக்கு கட்டாயம் கொடுத்துருப்பார். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி இதுதான் மகர ராசி, இதுதான் மகர ராசி. இந்த மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இயல்பாக இருக்கக்கூடிய சனி இருக்கக்கூடிய இடத்தையும் கெடுத்திருப்பார், பார்க்கக்கூடிய இடத்தையும் கெடுத்திருப்பார். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையினால் குழந்தைகளுடைய கல்வி, ஒழுக்கம், மாதிருஸ்தானம், நிலபலஸ்தானம், வாகனஸ்தானத்தை பார்த்ததுனால இந்த ஆதிபத்தியத்தின் வழியாக கடந்த காலத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அடுத்து சனி தன்னுடைய 7ஆம் பார்வையினால் 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது விபத்து, கண்டம், ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சைங்கிற பேரில் கண்டிப்பாக ஒரு 10% மனிதர்கள் தனி மனித ஜாதகம் சரியில்லாத பொழுது 6 கூடிய 8 கூடிய 12 கூடிய தசாபத்தி நடக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சங்கடத்தை அனுபவிச்சிருப்பீங்க. எல்லாருமே கிடையாது. சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். 11ஆம் இடங்கிறது பராக்கிரமஸ்தானம், விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவம், மூத்த சகோரஸ்தானம், பங்கும் பங்காளிக்குள்ள பிரச்சனை, சொத்து தகராறு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனை, உங்கள் விருப்பத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் தோல்வியில் முடிகிறது, வெற்றி வாய்ப்பை தவற விடுறது, போட்டித் தேர்வில் மதிப்பெண் குறையிறது, இப்படிப்பட்ட விஷயத்தையும் மகர ராசி என்பவர்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. என்ன காரணம்? சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட ஆட்சி பெற்று இயல்பு தன்மையோடு இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்கக்கூடிய இடத்தையும் கண்டிப்பாக கெடுத்திருப்பார். ஆனால் வரக்கூடிய 2025 2027 வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ள மிகப்பெரிய சந்தோஷம். காரணம் என்னென்னா 7 சனி விலகிருச்சு, இனிமேல் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன், உங்களுக்கு உத்வேகமும் தன்னம்பிக்கையும் இருக்கிற ஒரு காரணத்தினால. வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கில தேதி 29/3/2025 அன்று சனி பயிற்சி நடக்க போகுது. இந்த சனி பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சியோட தாக்கம் யாருக்கு மிகுதியாக இருக்கும், யாருக்கு கம்மியாக இருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை 800 கோடி பேர். அந்த 800 கோடி பேரையும் 12 ராசிக்குள்ளே அடக்கியே தரணும். அப்போ சராசரியாக ஒரு ராசிக்கு 66,66,666 பேர் வருவாங்க. அப்போ ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நபர்களுக்கு செயல்படாம கேட்டால் நிச்சயமாக கிடையாது. தனி மனித ஜாதகம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுங்க. தனி மனித ஜாதகத்தில் உங்களுக்கு சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், சனி சுட்சமம், சனி பிராணம் நடந்துச்சுன்னா உண்மையாலுமே உங்கள் ஜாதகத்தில் மனதை குறிக்கக்கூடிய காரகிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் கெட்டு போயிருந்தா, கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் 2 பேர்த்தோடய சேர்ந்திருந்தாலோ, ராகு கேதுங்கிற கிரகண தோஷத்தில் இருந்தாலோ, அமாவாசைக்கு அருகாமையில் நீங்கள் பிறந்திருந்தாலோ, உங்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சனி பயிற்சினால் ஏற்றமோ இறக்கமோ நல்லதோ கெட்டதோ நடக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுங்க. எல்லா மனிதர்களுக்கும் செயல்படாது. 1,00,000 பேர்த்தில் ஒருத்தருக்கு மட்டுமே கஷ்டம் கொடுக்கக்கூடிய அந்த சனி பயிற்சியை பிடிச்சிட்டு 7 சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குதுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த பயமே இருக்காதுங்கிற விஷயத்த புரிஞ்சுங்க. கிரகணம்ங்கிற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். உலகத்துக்கே பொதுவாக கிரகணம்னு சொன்னாலும் கூட இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதி மக்களுக்கும் கண்டிப்பாக தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பகுதி மக்களுக்கு மட்டுமே தெரியும்.
அதே போல தான் சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பூரணத்துவமாக பாதிக்காதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த சனியை பற்றிய ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் சனி பெயர்ச்சி பொது பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். சனியை பொறுத்த வரைக்கும் சூரியன்றிருந்து 6ஆவது இருக்கக்கூடிய ஒரு கோள், ஒரு கிரகம். அந்த சனி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சூரியன்றது எவ்வளோ தூரம்னு பார்த்துட்டிங்கன்னா குறைந்தபட்சம் சுமாராக 886 மில்லியன் மைல்னு சொல்லப்படுது. சனிங்கிற ஒரு கிரகத்துக்கு சூரியனோட ஒளிக்கற்றைகள் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சூரியனோட அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட், காஸ்மிக் கதிர்வீச்சை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை பூரணத்துவமாக இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சனியை ஒரு இருள் கிரகமாக சொல்லி வச்சுருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட ஒளிக்கற்றைகளை வாங்கி கதிர்வீச்சை பூரணத்துவமாக கொடுத்துருந்தா சனியை நல்ல கிரகம் தான் சொல்லியிருப்போம். சனி ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் சூரியனுடைய ஒளிக்கற்றைகளை வாங்கி அவரே உள்ளே வச்சுக்கிறதுனாலையும் பூரணத்துவமாக பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சனியை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, சனி தான் ஜோதிடத்தில் ஆயுள் காரகன், ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சனிங்கிற ஒரு கிரகம் முழுமையாக கெட்டு போயிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆயுள் பங்கம் ஏற்படும். சனி ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்தால் கடைசி வரைக்கும் அடிமை தொழில் மட்டுமே செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கெட்ட கிரகம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். சனியை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே கெடுதல் செய்யாது. சனியை பொறுத்த வரைக்கும் எப்போ கெடுதல் செய்யும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் மனம் கெட்டு போயிருந்தால் மட்டுமே சனி நம்மளுக்கு கெடுதல் செய்யும். மனதை குறிக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன். சந்திரனை மனோகாரகன் சொல்கிறோம். அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவோட கிரகண தோஷத்தில் சிக்காமல் இருந்தாலோ, கொடூர பாவியாக இருக்கக்கூடிய ஒரே நேரத்தில் சனி சபையோட தொடர்பில் இல்லாமல் இருந்தாலோ, அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வளர்பறை சந்திரனாக இருந்தாலோ, அந்த சந்திரன் பௌர்ணமிக்கு அருகாமையிலிருந்து சுபகிரகங்களுடைய பார்வை அல்லது இணைவில் இருந்தாலோ உங்களுக்கு சந்திரன் வளர்த்திருக்கிற காரணத்தினால மனம் தீர்க்கமாக முடிவெடுத்து எல்லா காரியம் செய்யக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மனமாக இருக்கிறதுனால 7 சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்போ சனி பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய பாதிப்போ இருக்காது. இரண்டாவது, சம்பவங்களை சுட்டி காட்டுறது தசா புத்தி தான். அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணன் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சம்பவங்களை சுட்டி காட்டும். அப்படி இருக்கும் பொழுது சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், சனி சூட்சமம், சனி பிராணன் யாருக்கெல்லாம் நடந்துட்டு இருக்குதோ அவங்களுக்கு தான் சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க. எல்லா மனிதர்களுமே எனக்கு சனி பயிற்சி வந்துருச்சு, இல்லை 7 சனி வந்துருச்சு, கண்டக சனி நடந்துட்டு இருக்குது, அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டுருக்கு, அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு, இதனால் கஷ்டம் வரும்னு நம்பினீங்கன்னா உண்மையாலுமே உங்களுடைய மனம் பிளசிபோ விளைவுங்கிற அடிப்படையில் எதிர்மறையான விஷயத்தை ஈர்த்து கஷ்டத்தை நீங்களே உள்வாங்கி கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதருக்கும் தனி மனித ஜாதகம் தான் 80% செயல்படும். 20% மட்டுமே கோச்சார பொது பலன்கள் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தொடங்கக்கூடிய காலம் முடியக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சினா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் குறிப்பிட்ட காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்க. சனியை பொறுத்த வரைக்கும் தோராயமாக 2.5 வருட காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ சனி நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி தமிழ் தேதிக்கு, ஆங்கில தேதி திருக்கணிதப்படி 29/3/2025 அன்று பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ண போவார். இந்த சனியை பொறுத்த வரைக்கும் 2 வருட காலம் 3 மாதம், அதாவது சனி பயிற்சி முடியக்கூடிய காலம்னு பார்த்துட்டிங்கன்னா 2/6/2027 அன்று முடிய போகிறார். அப்போ 2 வருடம் 3 மாத காலம் தோராயமாக மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். சனியை பொறுத்த வரைக்கும் 2.5 வருடம் ஒரு ராசியில் இருந்தால் கூட சனி வக்கரமாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 13/7/2025 அன்று சனி வக்கரகதியில் இருப்பார். அவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து பின்னோக்கி பயிற்சியாகி வருவார். அப்போ சனி வக்கர நிவர்த்தி எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா 28/11/2025 அன்று உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சனியை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி 1ஆம் பாதம், புரட்டாதி 4ஆம் பாதங்கிற பேரில் பின்னோக்கி வந்திருப்பார். அதற்கடுத்து சூரியன் சனி சேர்க்கைங்கிறது 15/3/2026 13/4/2026 வரைக்கும் சூரியனும் சனியும் பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருந்து ஒரே ராசியில் மீன ராசியில் 15/3/2026 13/4/2026 வரைக்கும்
1 மாத காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்க. அப்போ இந்த 12 ராசிக்காரங்களுக்கு ஒரே மாதிரி பலன்கள் நடக்காது. அதற்கடுத்து மீண்டும் சனி வக்ரமாகக்கூடிய ஒரு காலம் பார்த்துட்டிங்கன்னா விசுவாவச தமிழ் வருடத்தில் ஆங்கில தேதி 27/7/2026 அன்று ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி மீண்டும் பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுவார். வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 11/12/2026 அன்று உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ண போவார். அதாவது ரேவதி 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி 1ஆம் பாதம் உத்திரட்டாதி 4ஆம் பாதங்கிற பேரில் பின்னோக்கி சனி சஞ்சாரம் பண்ணுறதா சொல்லப்படுது. அதற்கடுத்து மீண்டும் சனி சூரியனுடைய சேர்க்கை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 15/3/2027 14/4/2027 வரைக்கும் சூரியன் சனி பங்குனி மாதத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அதாவது 2 வருடம் கழித்து. அப்போ என்ன பலன் நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். கடைசியாக சனி பயிற்சி முடியக்கூடிய ஒரு காலம் பார்த்துட்டிங்கன்னா 2/6/2027 சனி பயிற்சி முடிய போகுது. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சனி 2 முறை வக்கரகதியாகி வக்கர நிவர்த்தி அடைவார். அப்போ அந்த சனியை பொறுத்த வரைக்கும் அந்த வக்கரகதியில் இருக்கும்போது மாறுபாடான பலன்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். அது தனி மனித ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அப்போ இந்த சனி பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2.5 வருஷத்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை பலன்களும் அப்படியே செயல்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இந்த தடவை சனி வக்கரகதியில் இருக்கும்போது குருவுடைய பார்வையில் இருக்க மாட்டார், ஆனால் குருவோட வீட்டில் இருப்பார். ஆனால் அடுத்த முறை அதாவது 27/7/2026 11/12/2026 வரைக்கும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய அந்த சனியை பொறுத்தவரை குருவோட பார்வையில் இருப்பார். கண்டிப்பாக கெடுபலன் தரவே அவரால் முடியாது, நல்லது மட்டுமே செய்வார். அப்போ இந்த சனி பயிற்சி பொது பலன்களை பார்க்கும் பொழுது இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் தனி மனித ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். தனி மனித ஜாதகங்கிறது உங்கள் தனி மனித வாழ்க்கையில் 80% செயல்படும், 20% மட்டுமே கோர்ச்சார பொது பலன்களை சனி பயிற்சி செயல்படும் புரிஞ்சுக்குங்க. ஆனால் வரக்கூடிய 2025 2027 வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ள மிகப்பெரிய சந்தோஷம். காரணம் என்னென்னா 7 சனி விலகிருச்சு, இனிமேல் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன் உங்களுக்கு உத்வேகமும் தன்னம்பிக்கையும் இருக்கிற ஒரு காரணத்தினால. பிளஸிபோ விளைவுனா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில் எந்த விஷயத்தை அதீதமான முறையில் நம்பி ஆள் மனதில் பதிய வைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கும், அவங்க நினைக்கிறத நடக்கும். அப்போ பிளஸிபோ விளைவு அடிப்படையில் மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் கஷ்டத்தையும் வலியையும் ஏமாற்றத்தையும் வேதனையும் தேவையில்லா சங்கடத்தையும் மருத்துவ செலவுகளையும் அனுபவிச்சிருந்து தீராத கடங்காரனாக இருந்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி, திருப்தி, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால திருப்தியான வாழ்க்கையை, பரிபூர்ணத்துவமான வாழ்க்கையை வரக்கூடிய 2025 2027 வரைக்கும் மகர ராசி என்பவர்கள் வாழ போகிறீங்க. சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக குடும்பத்துக்கும் நடக்க போகுது. பெற்றவங்களும் பெரியவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் குடும்பத்துக்குள்ளே நல்ல காரியங்கள் நடக்க போகுது. குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. தொழில் மூலயமா, வேலை மூலயமா, படிப்பின் மூலயமா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சாதிக்க போகிறீங்க. அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மகர ராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான பொற்காலமாக இருக்கிறனால சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பெற்று இயல்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய சனி கெடுக்கிறாருன்னா குருவோட வீட்டுக்கு சுபரோட வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் கெடுக்க முடியாது. சுபரோட வீட்டில் இருக்கிற ஒரு காரணத்தினால சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே செய்ய கடமைப்பட்டவராக இருக்கிறனா நல்லதே செய்வார். அப்போ சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாவ கிரகமாக இருந்து உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட உபஜயஸ்தானமாக இருக்கக்கூடிய 3, 6, 10, 11 சஞ்சாரம் பண்ணும் பொழுது அது உபஜயஸ்தானமாக இருக்கிறனால பாவ கிரகங்கள் இந்த இடத்துல எல்லாம் இருக்கும் பொழுது நல்ல பலன்களே நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அனுபவத்திலையும் பார்த்துருக்குறோம். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்திருந்தாருன்னா இந்த காலத்தில் எந்த ஒரு சங்கடத்தையும் கொடுக்காம நீங்கள் தொட்ட காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலத்தை தான் அவர் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் 5ஆம் இடமாக இருக்கக்கூடிய மன மகிழ்ச்சி பூர்வீக ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் பூர்வீக சொத்துக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய 2.5 வருஷத்துக்கு உட்காந்து பேசி சுமூக தீர்வு வெட்டப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக சொத்து உங்களை தேடி வரும். கோர்ட்டு கேஸ் விவகாரங்களுக்கு அலையிறீங்க, உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். அதற்கடுத்து சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 7ஆம் பார்வையினால்
உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடங்கிறது பாக்கியம், அதிர்ஷ்டம், தந்தை, யோகஸ்தானம். அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது தகப்பனார் பூர்வீக வர்க்க வழி சொத்து கிடைக்கிறது, தகப்பனாருக்கு தொழிலில் மேன்மை, தகப்பனார் தொட்டகாரியம் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால அவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கை வாழ்வார். பட்டம், பதவி, புகழ்னால் தகப்பனாருக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 10ஆம் பார்வையில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் போகக்கூடிய ஸ்தானம், தாம்பத்திய ஸ்தானம். இந்த இடத்த சனி பார்த்தா சனி கெடுக்காதாங்கிற பயம் இருக்கும். உண்மையாலுமே சனியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்தை பார்த்தாலும் கூட குருவை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் மே மாதத்துக்கு பிறகு சஞ்சரிக்கும் பொழுது அவர் என்ன செய்வார், தன்னுடைய 7ஆம் பார்வையினால் 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை வராது. வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் கடந்து போய் சிறப்பான வாழ்க்கை வாழ்வீங்க. அந்த ஒரு வருடத்துக்கு பிறகு கூட குரு கடகத்திலிருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையினால் மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கும் பொழுது இந்த 2.5 வருஷத்தில் முதல் 2 மாதம் மட்டும் சரியில்லை, பிற்பகுதி எல்லாமே சிறப்பான காலமாக இருக்கிறனால உங்களை பொறுத்த வரைக்கும் அறக்காரியங்கள், நல்ல காரியங்கள், தர்ம காரியங்களுக்கு நிறைய நிதி உதவி கொடுப்பீங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி செய்வீங்க. கல்வி சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அபரிமிதமான பொற்காலமாக இருக்கிறனால மற்றவங்களுக்கு சேவை செஞ்சு அதன் மூலிமா உன்னதமான இடத்துக்கு வருவீங்க. உங்களுக்கு பட்டம், பதவி, புகழ் தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போகுது. ஒரு சிலர் பொறுத்த வரைக்கும் அரசியலில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. அப்போ ஏதோ ஒரு பத்தில் கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிகச்சிறப்பான ஒரு காலமாக தான் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி இருக்க போகுது. பாருங்கள், இதுதான் மகர ராசி. இந்த மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவோட வீட்டில் சனி சஞ்சாரம் பண்ணுறார். 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், முன்னேற்ற ஸ்தானம். அது குருவோட வீடு, சுபரோட வீடாக இருக்கிறனால சனி அந்த இடத்துல இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் தொட்ட காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குன்னா பயப்பட தேவையில்லை. சனியை பொறுத்தவரை தன்னுடைய 3ஆம் பார்வையினால் குழந்தைகள் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் உயர்ந்த மதிப்பெண் எடுப்பாங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. அவங்களுக்கு இயற்கையான முறையில் கண்டிப்பாக கருத்தங்கும். இல்லைங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீங்கள் டெஸ்ட் டியூப் வைக்கலான் இருக்கிறோம், இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு பண்ணலாமனா சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 3ஆம் பார்வை அந்த இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கான செலவு பண்ணி குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருக்குன்னா நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதற்கடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறங்கி காதல் தோல்வியில் முடிஞ்சிருந்தாங்க கூட இந்த 7 சனிங்கிற ஒரு விஷயம் விலகினதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறனால தாய் தகப்பனோட சமூகத்தோடு ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும். அதற்கடுத்து சனி தன்னுடைய 7ஆம் பார்வையில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. தகப்பனாருக்கு கடந்த காலத்தில் மருத்துவ செலவு ஏற்பட்டு தேவையில்லாத விரை செலவு நிறைய பண்ணியிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் தகப்பனார் பரிபூரணமாக குணமாவார். தகப்பனாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகள் கடந்த காலத்தில் சரியில்லாமல் இருந்திருந்தால் கூட இனிமேல் உறவு முறைகள் சரியாக இருக்கும். தகப்பனார் வர்க்க வழி பூர்வீக சொத்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மகர ராசிக்கு 2ஆம் இடத்துக்கூடிய சனி தன்னோட 10ஆம் பார்வையினால் மகர ராசிக்கு 12ஆம் இடமாக இருக்கக்கூடிய தாம்பத்திய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தாம்பத்திய வாழ்க்கையில் 2 மாத காலத்திற்கு மட்டுமே பிரச்சனை. மே மாதத்துக்கு பிறகு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதனத்துக்கு சஞ்சாரம் பண்ணும் பொழுது தன்னுடைய 7ஆம் பார்வையினால் சப்தமாக பார்வையினால் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது எந்த பிரச்சனையும் வராது. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேருவீங்க. குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, அறக்காரியம், தர்ம காரியம், நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, நிதி உதவி மற்றவங்களுக்கு இயலாதவங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் அதற்கு தேவையான பணம் கண்டிப்பாக உங்களை தேடி வந்தடையும். எந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா எல்லா காலமும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. பார்த்துட்டிங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி இந்த சனி பயிற்சி தொடங்குது. ஆங்கில தேதி 29/3/2025 பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சனி சஞ்சாரம் பண்ண போகிறாருன்னா 2/6/2027 வரைக்கும் மீன ராசியில் சனி சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ பார்த்துட்டிங்கன்னா எப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? சனி வக்கரகதியில் இருக்கக்கூடிய ஒரு காலம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்லதே செய்வார்னா வக்கரமாகும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும், கெடுதல் செய்வார்னு சொல்ல முடியாது. அப்போ 13/7/2025 உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி 1ஆம் பாதம், பூரட்டாதி 4ஆம் பாதங்கிற பேரில் 28/11/2025 வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுவார். இந்த சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கவனமாக ஒரு காரியத்தை செய்யணும். சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது, நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது, வீடு வாங்கக்கூடாது, நிலபலங்கள் பிடிக்கக்கூடாது, வாகனம் வாங்கக்கூடாது, பொன்பொருள் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் மட்டும் எடுக்கக்கூடாது 3 மாத காலத்திற்கு. அதே போல் சூரியன் யாருன்னா அஷ்டமாதிபதி.
மகர ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி. அந்த 8ஆம் இடத்து அதிபதி சனியோட சேர்ந்து இருக்கும் பொழுது கெடுதல் நடக்காது. அப்போ 15/3/2026 13/4/2026 வரைக்கும் மிகவும் சிறப்பான காலம். ஆனால் அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அதிர்ஷ்டங்கிற பேரில் பணத்தை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கவனம் தேவை. அதற்கடுத்தபடியாக மீண்டும் சனி வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலம் 27/7/2026 ரேவதி 2ஆம் பாதம், ரேவதி 1ஆம் பாதம், உத்திரட்டாதி 4ஆம் பாதங்கிற பேரில் 11/12/2026 வரைக்கும் 3ஆம் மாத காலம் சனி சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் குருவுடைய பார்வை மீனத்துக்கு கிடைக்கும் பொழுது மிகுதியான நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சனி, அஷ்டமாதிபதி சூரியன் 2 பேரும் சேர்ந்து மீன வீட்டிலிருந்து மீனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை தன் வீட்டை தானே பார்க்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் அலைஞ்சு வாகனத்தில் தொழில் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் நடத்திட்டுருக்கீங்க, ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க, அலைஞ்சு தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு பணத்தினால் விரையும் ஏமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனாலையும், வாகனத்தை அதிகம் பிரயாணம் பண்ணக்கூடிய மனிதர்களை பொறுத்தையும் விபத்து ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனாலையும் எச்சரிக்கையும் நிதானமும் கவனமும் தேவை. அப்போ 2/6/2027 வரைக்கும் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு 100% முழுமையான கெடுபலன் தரமாட்டார். 80% மிக மேன்மையாக நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறதுனால கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 7.5 சனிங்கிற பேரில் 7.5 வருஷங்கள் கஷ்டத்தை நீங்கள் உண்மையான அனுபவிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கற்பனையில் அனுபவிச்சிருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய ஒரு காலம் மிகவும் சிறப்பான காலமாக இருக்கிறனால வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கூட்டு தொழில் மட்டும் செய்ய வேண்டாம், சொந்த தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும். கடந்த காலத்தில் சொந்த தொழில் செய்ய நினச்சி தொழில் தள்ளி போயிருந்தால் இந்த காலகட்டத்தில் தாராளமாக தொடங்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. அதேமாதிரி கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீங்க, கொடுக்கல் வாங்கல் சார்ந்த தொழில் செய்கிறீங்க, டீச்சராக இருக்கிறீங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க, தரகு வியாபாரம் பண்ணுறீங்க, வக்கீலாக இருக்கிறீங்க, மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, கணினி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, இவங்க எல்லாருக்குமே பொருளாதார மேம்பாடும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால ப்ரமோஷன் கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு லாபத்தை மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும், நல்லா இருப்பீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 7.5 வருஷமாக குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை, தொழிலையும் பிரச்சனை, கூட்டாளிகள்னால பிரச்சனை, இதெல்லாம் அனுபவிச்சிருந்தா இதெல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கையில் ஒற்றுமை நிலவக்கூடிய காலம் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறனாலையும், பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ளேயும் கஷ்டத்தை அனுபவித்து தொழிலையும் முடக்கத்தை ஏற்படுத்தி கூட இருக்கக்கூடிய நண்பர்களால் அசிங்கத்தையோ கேவலத்தையோ அனுபவிச்சிருந்தாலும் கூட வரக்கூடிய காலங்களில் எல்லாத்தையும் தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய காலமாக இருக்கணும்னா தொழில் ஜெயிப்பீங்க. குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலவும், நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த சனிப்பயிற்சி மகர ராசி என்பவர்களுக்கு பெண்களுக்கு இருக்க போகுது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் மதிப்பெண் குறைஞ்சிருச்சு, பயப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட முயற்சிக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நல்ல முறையில் படித்து உயர்ந்த மதிப்பெண் எடுப்பீங்க. வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கும். அரசு வேலைக்காக காத்துட்டு அரசு வேலை கிடைக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி அடைவீங்க. எல்லா தொழிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கிறனால கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிக மேன்மையான பலன்களை 80% முழுமையாக அனுபவிப்பீங்க, பயப்பட தேவையில்லை. யாருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்? தனி மனித ஜாதகத்தில் 6 கூடிய 8 கூடிய 12 கூடிய தசாபுத்தி நடந்துட்டுருக்குன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி திசை, சனி புத்தி, சனி அந்தரம் நடந்துட்டு இருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கெடுபலன் நடக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு சந்திரன் வலுத்திருந்தால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. சந்திரன் கெட்டு போயிருந்தாலோ, சந்திரனை பொறுத்த வரைக்கும் கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட சேர்க்கை அல்லது பார்வையில் பிறப்பு ஜாதத்தில் இருந்திருந்தாலோ, அமாவாசை யோகத்தில் பிறந்திருந்தாலோ, ராகு கேதுங்கிற கிரகண தோஷத்தில் இருந்தாலோ இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமே மன சங்கடம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குமே தவிர எல்லா மனிதர்களுக்கும் எடுக்காது. மிக மென்மையான அற்புதமான பலன்களை வரக்கூடிய 2.5 வருஷம் அனுபவிக்க போகிறீங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதில் சந்திக்கலாம். வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை பாருங்கள். கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது விரும்பினது அத்தனையும் அடையணும்னா இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேரை சந்திக்கலாம். வணக்கம்.